நேரமில்லை, எனக்கு கேட்க நேரமில்லை, எனக்கு சொல்ல நேரமில்லை, எனக்கு படிக்க நேரமில்லை. இந்த மாதிரியான வசனங்களை இங்கிலீஷில் எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி ஒரு முக்கியமான லெசன் தான் இந்த லெசன். நான் உங்கள் ராம். இது டாக் இங்கிலீஷ் வேஸ் சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவிடுகிற எல்லா காணொலிகளும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அதனூடாக நீங்கள் இங்கிலீஷை லேர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த லெசனில் நாங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் அடிக்கடி பேசுவோம், எனக்கு நேரம் இல்லை. யாராவது எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை. இப்போ நாங்கள் அம்மா படிக்க சொன்னால் எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அல்லது எனக்கு வேலை செய்ய நேரம் இல்லை, எனக்கு இதை கேட்டு கொண்டிருக்க நேரம் இல்லை, எனக்கு இதை பார்த்து கொண்டிருக்க நேரம் இல்லை என்று கதைப்பம் தானே. இந்த மாதிரியான வசனங்களை இங்கிலீஷில் எப்படி கதைக்கிறது முக்கியமான விஷயம். அடிக்கடி நாங்கள் எல்லா இடங்களையும் இந்த மாதிரியான வசனங்களை பயன்படுத்துவோம். எங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிற வசனங்களை நாங்கள் அடிக்கடி பயன்படுத்தும். யாராவது எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, இங்கே பாருங்களா, இதை பார்க்க பாருங்களான்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம், எனக்கு நேரம் இல்லை. என்னை சந்திக்க பாருங்களா, எனக்கு நேரம் இல்லை என்று சொல்லுவோம் தானே. இந்த எனக்கு நேரம் இல்லைன்றது மட்டும் இல்லை, அவருக்கு நேரம் இல்லை, அவனுக்கு நேரம் இல்லை, அதற்கு நேரம் இல்லை, ஏன்னா அம்மாவுக்கு நேரம் இல்லை, அப்பாவுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவோம் தானே. என் ஃப்ரெண்டுக்கு நேரம் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த விஷயங்களை தான் இந்த லெசனில் கிளியராக, ஷார்ட்டாக, ஸ்வீட்டாக உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் நான் சொல்லித்தரப்போகிறேன். காணொலியை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நல்ல விஷயமா இந்த விஷயம் உங்களுக்கு இருக்கும். நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு 2 ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தும். ஒன்று do not have time. ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் does not have time. do not have time, does not have time. இந்த 2 ஸ்ட்ரக்சரையும் பயன்படுத்தும். சரி, இப்போ எனக்கு நேரம் இல்லை என்று நாங்கள் சொல்ல போகிறோம். எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்டா, இந்த do not have time என்று சொல்கிறோம் தானே, அந்த ஸ்ட்ரக்சருக்கு முன்னுக்கு ஐ என்ற வேர்டை சேர்த்துக்கொள்ளுவோம். ஐ என்றால் நான் என்ற மீனிங்கில் தான் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. ஐ என்றால் நான், என்னால், எனக்கு என்ற மீனிங்லையும் சில இடங்களில் பயன்படுத்தப்படும். அப்போ இங்கே ஐ என்றால் எனக்கு என்ற அர்த்தத்தோடு வருது. இப்போ நாங்கள் ஐக்கு பதிலாக we do not have time, எங்களுக்கு நேரம் இல்லை. they do not have time, அவர்களுக்கு நேரம் இல்லை. you do not have time, உங்களுக்கு நேரம் இல்லை. இப்போ எதற்கு நேரம் இல்லை என்று சொல்லி நாங்கள் சொல்ல போகிறோமோ அந்த விஷயத்தை நாங்கள் அடுத்ததாக எப்படி சேர்க்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஸ்ட்ரக்சரில் இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னால் என்ன, does not have time. அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா ஐ பயன்படுத்த இயலாது, ப்ளூரல் சப்ஜெக்ட் ஒன்றுமே பயன்படுத்த இயலாது, சிங்குலர் சப்ஜெக்ட் மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் என்று சொன்னால் ஹீ, அவன் அல்லது அவர். ஸோ இதை நாங்கள் பயன்படுத்தினால் he does not have time, அவருக்கு நேரம் இல்லை. she does not have time, அவளுக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி சிங்குலர் சப்ஜெக்டையும் நாங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். my friend does not have time, என்ற நண்பனுக்கு நேரம் இல்லை அல்லது என்னுடைய நண்பிக்கு நேரம் இல்லை. ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது நேரமில்லை, எனக்கு நேரமில்லை, அவர்களுக்கு நேரமில்லை, எங்களுக்கு நேரமில்லை என்று நாங்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் உங்கள் எல்லாருக்கும் விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஈஸி தானே, சிம்பிளாக நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை மனசில் வச்சுருந்தோம்னு சொன்னால் இனி வார சென்டென்சஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம்ன்றா உருவாக்கலாம். நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் எஸ் என்று கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து அடுத்த விஷயத்துக்குள்ள, முக்கியமான விஷயத்துக்குள்ளே போவோம். டாக் இங்கிலீஷ் வேஸ் சேனலில் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே உங்களுக்கு விளங்கியிருந்தால் எஸ் என்று கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ந்து காணொலிக்குள்ளே போவோம். எப்படி நாங்கள் ஒரு ஆக்ஷனை செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல போகிறோம். எனக்கு படிக்க நேரம் இல்லை. இப்போ எனக்கு தானே, எனக்குன்றக்கு என்ன எழுதணும், ஐ. ஐ டு நாட் ஹாவ் டைம், எனக்கு நேரம் இல்லை. என்னத்துக்கு நேரம் இல்லை, படிப்பதற்கு. படி என்ற என்ன வேர்ட், படி என்ற ஒரு வினைச்சொல். என்ன வேர்டு அது, ஸ்டடி. இப்போ படிப்பதற்கு என்று கன்வெர்ட் பண்ணணுமெண்டா நாங்கள் முன்னுக்கு என்ன செய்யணும், ஒரு டூ ஒன்றை சேர்க்கணும். டு ஸ்டடி, படிப்பதற்கு. டு ஸ்டடி என்றால் படிப்பதற்கு. இப்போ இந்த டு ஸ்டடி என்ன செய்யணும் என்றால் நாங்கள் பாவிச்ச அந்த ஸ்ட்ரக்சருக்கு பின்னுக்கு சேர்க்கணும், கடைசியாக கொண்டே சேர்க்கணும். எப்படி சேர்ப்போம், ஐ do not have time to study. I do not have time to study. எனக்கு படிப்பதற்கு நேரமில்லை. ஈஸி தானே.
உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ விளங்கியிருக்கும். இது சிம்பிளாக நாங்கள் சென்டென்சஸை க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், இதுதான் இந்த பேட்டர்ன் இங்கிலீஷில் இருக்கிற ஒரு ட்ரிக்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சரை நாங்கள் மைண்டில் எடுத்துக்கொண்டோம்னா அந்த ஸ்ட்ரக்சரை வச்சுக்கொண்டு ஆயிரக்கணக்கான சென்டென்சஸை க்ரியேட் பண்ணலாமன்றது தான் இதில் இருக்கிற ஒரு ட்ரிக்ஸ். அதை பிடிச்சிட்டிங்கண்டா நீங்கள் இந்த இங்கிலீஷை நிச்சயமாக எல்லாருமே ஃபாலோ பண்ணீங்க. இதனூடாக நீங்கள் இங்கிலீஷை ஈஸியாக வேகமாக லேர்ன் பண்ணிடுவீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே லேர்ன் பண்ணிடுவீங்க. நிறைய காலங்களை செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஒன்றே ஒன்று என்ன செய்யணும், நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிக்கொண்டு போவீங்க. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நாங்கள் சென்டென்சஸை க்ரியேட் பண்ணுறது மிக ஈஸின்னு சொல்லி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா காணொலியை ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க. மேலும் பல விஷயங்களை இந்த காணொலியில் நான் தொடர்ந்து தர இருக்கிறேன். இந்த காணொலியில் நாங்கள் மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம். எனக்கு அரட்டி அடிக்க நேரம் இல்லை. அரட்டி அடிக்கிறதுக்கு சொல்லுவோம் காசிப். அரட்டி அடி என்ற காசிப் அது ஒரு வேர்ப். சரி, இப்போ எனக்கு நேரம் இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் டைம். என்னத்துக்கு நேரம் இல்லை? அரட்டி அடிப்பதற்கு, டு காசிப். இப்போ சென்டென்ஸை எப்படி க்ரியேட் பண்ணலாம்? ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு காசிப். ஐ டோன்ட் ஹேவ் டைம் டு காசிப். எனக்கு அரட்டி அடிப்பதற்கு நேரம் இல்லை. வெரி சிம்பிள் தானே, ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டீங்களானே. சரி, இன்னும் ஒரு சென்டென்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். அவருக்கு வருவதற்கு நேரம் இல்லை. அப்போ இதுக்கு நாங்கள் அவர் என்ற சப்ஜெக்ட் வரபடியாக நாங்கள் அடுத்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தணும். டஸ் நாட் ஹேவ் டைம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? வருவதற்கு வா என்ற வினைச்சொல்லுக்கு கம். அப்போ கம்முக்கு முன்னுக்கு டுவை பயன்படுத்துவோம். டு கம், வருவதற்கு. இப்போ நாங்கள் ஸ்ட்ரக்சரை பயன்படுத்துவோம். ஹி டசன்ட் ஹேவ் டைம் டு கம். அவருக்கு வருவதற்கு நேரமில்லை. ஈஸி தானே. நாங்கள் அவளுக்கு பாடுவதற்கு நேரமில்லைன்னு சொல்லி ஒரு சென்டென்ஸை க்ரியேட் பண்ணுவோம். அவளுக்கு பாடுவதற்கு நேரமில்லை. ஸோ அவளுக்கு நேரமில்லை என்று சொன்னால் என்ன ஸ்ட்ரக்சர்? சி என்ற சிங்குலர். ஸோ நாங்கள் பயன்படுத்தணும் டஸ் நாட் ஹேவ் டைம். ஷி டஸ் நாட் ஹேவ் டைம். அவளுக்கு நேரமில்லை. என்னத்துக்கு நேரமில்லை? பாடுவதற்கு. பாடு என்ற வினைச்சொல்லுக்கு என்ன? சிங். அப்போ சிங்குக்கு முன்னுக்கு டுவை போட்டோம்டா டு சிங். இப்போ நாங்கள் சென்டென்ஸை க்ரியேட் பண்ணுவோம். ஷி டஸ் நாட் ஹேவ் டைம் டு சிங். ஷி டஸ் நாட் ஹேவ் டைம் டு சிங். அவளுக்கு பாடுவதற்கு நேரமில்லை. ரைட். அடுத்தது நாங்கள் இன்னும் ஒன்று பார்ப்போம். அவளுக்கு வீட்டு வேலை செய்வதற்கு நேரமில்லை. வீட்டு வேலையை செய்வதற்கு என்னென்னு சொல்லணும்? ஹோம்ஒர்க். டு ஹோம்ஒர்க். டு ஹோம்ஒர்க். அப்போ வீட்டு வேலையை செய்வதற்கென்று சொன்னால் டு டூ ஹோம்ஒர்க். டு டூ ஹோம்ஒர்க். அப்போ இதில் அவளுக்குண்டு தானே வருது. அவளுக்கு என்ற சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ she does not have time to do homework. She does not have time to do homework. வீட்டு வேலை செய்வதற்கு நேரமில்லை. பார்த்தீங்களா, அவ்வளோ ஈஸியான முறையில் சென்டென்சஸை க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இன்னும் ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். எங்களுக்கு ஒழுங்குபடுத்த நேரமில்லை. ஒழுங்குபடுத்துறது என்னென்னு சொல்லுவோம்? ஆர்கனைஸ். இப்போ ஆர்கனைஸ்ண்டா ஒழுங்குபடுத்து. ஒழுங்குபடுத்துவதற்கண்டு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? டு என்ற ஒரு வேர்டை முன்னுக்கு போடணும். டு ஆர்கனைஸ். டு ஆர்கனைஸ், ஒழுங்குபடுத்துவதற்கு. அப்போ எங்களுக்கு தானே வி. இப்போ நாங்கள் சென்டென்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம்? வி டோன்ட் ஹேவ் டைம் டு ஆர்கனைஸ். வி டோன்ட் ஹேவ் டைம் டு ஆர்கனைஸ். எங்களுக்கு ஒழுங்குபடுத்துவதற்கு நேரமில்லை. எங்களுக்கு ஒரு மீட்டிங்கை ஒழுங்குபடுத்துவதற்கு நேரமில்லை. என்னத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு? ஒரு மீட்டிங்கை. அந்த மீட்டிங்கை பின்னுக்கு கொண்டே போடுவோம். ஒரு மீட்டிங், a மீட்டிங். இப்போ நாங்கள் சென்டென்ஸை க்ரியேட் பண்ணுவோம். We don't have time to organize a meeting. We don't have time to organize a meeting. ஒரு மீட்டிங்கை ஒழுங்கு செய்வதற்கு எங்களுக்கு நேரமில்லை. அவருக்கு தப்பிப்பதற்கு நேரமில்லை. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் எப்படி க்ரியேட் பண்ணலாம்? நீங்களாம் இந்த சென்டென்ஸை க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ கமெண்ட்ஸில் போடுங்க பார்ப்போம் யார் சரியான சென்டென்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்கன்னு. நான் நினைக்கிறேன் டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனலில் பார்க்குற எல்லாருமே இந்த சென்டென்ஸை ஈஸியாக க்ரியேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. எண்டுக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் காணொலியை பார்த்துருக்கிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஃப்யூச்சரில் இங்கிலீஷை ஃப்ளூவன்லியாக பேசக்கூடிய ஒருவராக நீங்கள் இருப்பீங்களன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு நானும் டாக் இங்கிலீஷ் வைஸ் சேனலும் எப்போவுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். காணொலி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரம் ஃப்ரெண்ட்ஸோடையும் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணுமென்ற தேவையுடைய எல்லாருக்குமாக ஷேர் பண்ணுங்கள்.
காணொளி தொடர்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. நிச்சயமாக அது ஒவ்வொன்றுமே எனக்கு மேலும் காணொளிகளை பதிவிட உறுதுணையாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய நல்ல பேட்டர்னோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். விடைபெற்றுக் கொள்றேன். நன்றி, வணக்கம்.